Greetings students, welcome back to our accounts part 4 video in lesson 1 accounts from incomplete records. Last class la enna paathom enna homework kuduthirundom paathiralama. Difference between statement of affairs and balance sheet padikka sollirundhen and illustration 6 and 7 class la discuss pannirundhen and homework exercise number 6 and 7 8 and illustration 8 இந்த 4 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஹோம்ஒர்க் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஹோம்ஒர்க் நானும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். நீங்கள் செஞ்சது கரெக்டாக அப்படின்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் நம்பர் 6. Following are the balances in the books of Thomas as on 31st March 2019. தாமஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவரோட க்ளோசிங் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ்னு எப்படி சொல்கிறோன்னா 31st March 2019 க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவரோட க்ளோசிங் டீட்டெயில்ஸ். ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அஸ் ஆன் 31st March 2019 அண்ட் கால்குலேட் கேபிட்டல் அசட் தட் டேட். என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிவிட்டு அதிலிருந்து கால்குலேட் கேபிட்டல்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இப்போ சம் செஞ்சுருக்கீங்களா? அந்த சம் கரெக்டானு இருக்க செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அசட்ஸ் எல்லாம் அசட் சைட் போட்டுக்கிறோம். லயபிலிட்டி எல்லாம் லயபிலிட்டி சைட் போட்டுக்கிறோம். லயபிலிட்டி சைட் கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள். அசட் சைட் கேஷ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக், ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், டெட்டார்ஸ் எல்லாமே அசட் சைட் வரும். ஸோ அசட் சைட் டோட்டல் 10 lakh, லயபிலிட்டி சைட் 10 lakh விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் டேலி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போது பேலன்சிங் ஃபிகர் 2,80,000 கிடைக்கும். இந்த 2,80,000 தான் நமக்கு என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். இதுதான் நமக்கு கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன கேபிட்டல் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 6 செஞ்சுருப்பீங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தப்பாக செஞ்சுருந்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 7 பார்க்கலாம். 7ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா on 1st April 2018 Subha started her business with a capital of 1,20,000. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க? ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. She did not maintain proper books of accounts. Following particulars are available from her books as on 31st 3 2019. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. During the year she withdrew 30,000 for her personal use. இப்போ டிராயிங்ஸ் கொடுத்தாச்சு டைரெக்டாகவே. She introduced further capital 40,000 during the year. Additional capital introduced 40,000. அதுவும் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கால்குலேட் ஹர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையான 4 இன்ஃபர்மேஷனில் 3 இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, வித்ட்ரா இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அசட்ஸ் எல்லாம் அசட் சைட் போடுறோம். லயபிலிட்டிலாம் லயபிலிட்டி சைட் போடுறோம். அசட் சைட் அஸ் யூஷுவல் நமக்கு 8 lakh இருக்குது, அதிகமாக இருக்குது. லயபிலிட்டி சைட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சைடும் டேலி பண்ணுறதுக்காக ஒரு பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சோன்னா அது 4,20,000. இதுதான் நமக்கு இந்த லெசனில் இந்த சம்மில் எக்ஸசைஸ் நம்பர் 7ல் கிடச்சிருக்கிற க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, இப்போ நம்ம இந்த க்ளோசிங் கேபிட்டலை வச்சு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் இப்போ 4,20,000 கண்டுபிடிச்சிருக்கோம். டிராயிங்ஸ் ஆல்ரெடி சம்லேயே டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அடிஷ்னல் கேபிட்டல் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஓப்பனிங் கேபிட்டலும் சம்லேயே இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் போட்டு அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் 2,90,000. நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? கரெக்டாக செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தப்பாக செஞ்சுருந்தா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 8க்கு போயிடலாம். Raju does not keep proper books of accounts. Following details are taken from his accounts. ஸோ அவர் கரெக்டான மெயின்டைன் பண்ணலை அவரோட அக்கௌண்ட்ஸை. அவரோட பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஒரு இந்த சம்மில் ஒரு டிஃப்ரெண்ட். ஓகே, எக்ஸசைஸ் நம்பர் 8 இப்போ போயிடலாம். Raju does not keep proper books of accounts. Following details are taken from his records. ஸோ இவர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அவரோட டீட்டெயில்ஸ் சில கீழே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ஓப்பனிங்குரிய டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங்குரிய டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே ஃபார்மேட் தான். அமௌண்ட்டு மட்டும் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது இந்த அமௌண்ட்டெல்லாம் போடணும். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது இந்த பக்கம் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம், அதாவது
ஃபைனல் டேட் கொடுத்துருக்காங்கல்ல 31/12/2018 அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுற டேட், இந்த டேட்டுக்கு கீழே இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது போடணும். ஸோ டியூரிங் த இயர் இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் 50,000, அதாவது அடிஷ்னல் கேபிட்டல், அண்ட் வித்ட்ரோ 2,500 per month ஃப்ரம் த பிஸ்னஸ் ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். அதாவது டிராயிங்ஸ் மாதத்துக்கு 2,500 ரூபா அவரே எடுத்திருக்காரு. வருஷத்துக்குன்னு டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக மாதம் 2,500 கொடுத்துருக்காங்க, எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளை ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 3 ஸ்டெப் இருக்குது. என்னென்ன ஸ்டெப் இருக்குது? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் அசட்ஸ் என்னென்னு பார்த்து அசட் சைட் போடுறோம். லயபிலிட்டிஸ் என்னென்ன வரும்னு பார்த்து லயபிலிட்டி சைட். லயபிலிட்டி சைட் ஆஸ் யூஷுவல் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், பேங்க் லோன் இதெல்லாம் வரும். அசட் சைட் கேஷ் அட் பேங்க், ஸ்டாக், டெட்டார்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி இதெல்லாம் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் இந்த அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸுக்குரிய டிஃப்ரெண்ட் 2,50,000 இருக்குது. இதுதான் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வரும், அமௌண்ட்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். இது க்ளோசிங் டீட்டெயில்ஸ்லேருந்து அமௌண்ட் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதில் இருக்கிற பேலன்சிங் ஃபிகர் நமக்கு 3 lakh கிடைக்கும் இதிலேருந்து. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 3 lakh நமக்கு. ஸோ இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஃபார்மெட் அப்படியே எழுதிக்க போகிறோம். க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சது 3 lakh, ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சது 2,50,000. இதில் டிராயிங்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? 2,500 per monthன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 1 இயருக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 1 இயருக்கு 12 months. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 12 monthால் மல்டிப்ளை பண்ணி 30,000ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபார்மெட்டில் போட்டு அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா ப்ராஃபிட் 30,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் செஞ்ச சம்மெல்லாம் கரெக்டானு பார்த்து செக் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே நம்ம போயிடலாம். இப்போது illustration 9. Ahmed does not keep proper books of accounts. Find the profit or loss made by him for the year ending 31st March 2018. ஸோ அகமத்தோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் 8 பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், தென் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கணும். அதே மெத்தட் தான். பட் க்ளோசிங் கேபிட்டலில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அது என்ன அப்படின்னா, கீழே சம்மில் பார்த்தீங்கன்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெட்டார்ஸ் இஸ் டு பி மேட், plant is to be depreciated at 10% அப்படின்னு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டை க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம செய்யணும். ஓகே, இப்போ நம்ம சம்மில் என்ட்ரு ஆகிடலாமா? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அசட்டெல்லாம் அசட் சைட் போட்டாச்சு, லயபிலிட்டியெல்லாம் லயபிலிட்டி சைட் போட்டாச்சு. டோட்டல் 1,66,800. ஸோ இந்த பக்கம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம டேலி பண்ணுறதுக்காக நமக்கு கிடைச்சது 92,800 பேலன்சிங் ஃபிகர். இதுதான் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாமா? இங்கே தான் நமக்கு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. க்ளோசிங் கேபிட்டலில் பேங்க் பேலன்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க, 18,000 அப்படியே போட்டாச்சு. கேஷ் இன் ஹேண்ட் டைரெக்டாக 1,500 போட்டாச்சு. ஸ்டாக் 16,000. இப்போது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அட் 5% அப்படின்னு. இதை டெட்டாஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா 30,000, அதிலிருந்து 5% கண்டுபிடிக்கணும். 30,000ல் 5% எப்படி கண்டுபிடிப்பேன்? 30,000 × 5/100 போட்டோம்னா நமக்கு 1,500 கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணி 28,500 கிடைக்கும். இதைத்தான் நம்ம ஃபைனல் டெட்டாஸ் அமௌண்ட்டாக வெளியே போடணும். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, டெப்ரிஷியேட் அட் 10% அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதையும் நமக்கு பிளான்ட் கொடுத்துருக்காங்கல்ல, எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 80,000 கொடுத்துருந்தாங்க. டெப்ரிஷியேஷன் 10%, அதே மாதிரி 80,000 × 10/100 அப்படின்னு போட்டோம்னா 8,000 கிடைக்கும். இந்த 8,000 மைனஸ் பண்ணி 72,000 அப்படின்னு அவுட்டர் காலத்தில் போட்டுக்கிறோம். ஃபர்னிச்சர் நோ டெப்ரிஷியேஷன், ஸோ 40,000 டைரெக்டாக போட்டாச்சு. கிரெடிட்டார் மட்டும்தான் லயபிலிட்டியில் இருக்குது, அந்த 72,000 போட்டாச்சு. இப்போ இந்த 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணோன்னா நமக்கு 1,04,000 பேலன்சிங் ஃபிகர் கிடைக்குது. இது என்ன பேலன்ஸ்? க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ நம்ம இப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்பயுமே க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கும் போது தான் பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது பண்ணக்கூடாது. ஏன்னா பேட் டெட்ஸோ டெப்ரிஷியேஷனோ நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா க்ளோசிங்கில் தான் தெரியும். ஒரு இயர் எண்ட் ஆகும்போது, இயர் எண்டிங்கில் தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ தான் நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும்.
ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் போட்டோன்னா ஆன்சர் நமக்கு தப்பாக தான் வரும். ஸோ இப்போ ஓப்பனிங்கையும் க்ளோசிங்கையும் வச்சு இப்போ நம்ம ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். க்ளோசிங் கேபிட்டல் 1,04,000 நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு. ட்ராயிங்ஸ் சம்மில் கொடுத்துருந்தாங்க, போட்டாச்சு. இங்கே நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் 92,800 நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு. இதெல்லாம் போட்டு ஃபார்மேட்டில் போட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் 35,200. ப்ராஃபிட் 35,200 ஆன்சர். இந்த சம் புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறது? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால் என்னது? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? 11th நம்ம படித்தோம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நமக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா சேல்ஸ், இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? அதெல்லாம் நமக்கு ஆனால் இங்கே இருக்காது. இருந்தாலும் நம்ம கால்குலேட் பண்ணி மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் என்னெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றத பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதை ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குரிய மீனிங் பார்த்துருங்க. வென் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட், இன்ஃபர்மேஷன் ரெகார்டிங் ரெவன்யூஸ், எக்ஸ்பென்சஸ், அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இஸ் நாட் நோன் ஃபுல்லி. இப்போது கரெக்டாக நமக்கு தெரியாது ரெவன்யூ எவ்வளவு, அசட்ஸ் எவ்வளவு, எக்ஸ்பென்சஸ், லயபிலிட்டிஸ்லாம் எவ்வளோன்றது நமக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே ட்ரேடிங்கோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டோ கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் வித் அவைலபிள் டேட்டா, இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் கேன் பி ஃபவுண்ட் அவுட். இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு எந்த ஃபிகர் இல்லையோ அதை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் தென் வி கேன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட். இப்போ ஸ்டெப்ஸ் பார்த்துடலாமா? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் டு பி ப்ரிப்பேர்ட் டு அசர்டைன் த ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட சம்லேயே பார்த்துருப்பீங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் இல்லைனா. ஸோ அதை எதை வச்சு கண்டுபிடிப்போம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பன் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப், it may become necessary to prepare a cash book to find out the missing items such as cash purchases, cash sales, etc. இப்போ கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ்லாம் சில நேரம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கேஷ் புக் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் டோட்டல் டெட்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இது எதுக்காக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் சமயம் நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் டோட்டல் டெட்டாஸ், டோட்டல் கிரெடிட்டார் நம்ம ஓப்பன் பண்ணால் தான் கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? கேஷ் புக்கை வச்சு கண்டுபிடிக்கலாம். கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் எந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணால் கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணால் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓகே, ஸோ மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கிறதுலையே தேர்ட் ஸ்டெப் இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஸோ இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் த பேலன்சஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் ரெஸ்பெக்டிவ்லி. எவ்வளோ பில்ஸ் ரிசீவபிள் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பில்ஸ் பேயபிள் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, தேர்ட் ஸ்டெப் இப்போ என்ன அப்படின்னா ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்க போகிறது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு இல்லாத இன்ஃபர்மேஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே என்ன பண்ணிடலாம்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் ஷீட்லையும் அப்ளை பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஃபார்மேட் பார்த்துடலாம். இப்போ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், கேஷ் புக் அப்படின்லாம் பார்த்தோம். இப்போது டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, இந்த டோட்டல் டெட்டாஸில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா நம்ம சேல்ஸ் பண்ணும்போது என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் நடக்குமோ அது எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா கேஷ் நமக்கு கிடைக்குமா? கேஷ் வருமா? ஸோ அந்த கேஷ், அதாவது கேஷ் ரிசீவ்டு அது வந்துடும். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட், அதாவது இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னா எல்லோரும் நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கேஷாக அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்க, சில பேர் செக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செக்கை ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு என்ட்ரி போடணும். கேஷாக ரிசீவ் பண்ணோம்னா என்ன என்ட்ரி போடணும்? கேஷ் அக்கௌண்ட். செக்காக ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட். தென் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுவோம் அது. தென் சேல்ஸ் ரிட்டர்ன், நம்ம சேல்ஸ் பண்ணது எதுவாக சரியில்லை அப்படின்னா ரிட்டர்ன் ஆகும் சில சம்டைம்ஸ், அந்த ரிட்டர்ன் ஆன குட்ஸோட வேல்யூ. தென் பேட் டெட்ஸ்,
நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்போம், அது நமக்கு வராதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது பேட் டெட்ஸ். பில்ஸ் ரிசீவபிள் இதெல்லாம் வந்து எந்த பக்கம் போடுவோம்? கிரெடிட் சைட் போடணும். டெபிட் சைட், இப்போ டெபிட் சைடு என்னெல்லாம் போடணும் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது இந்த டோட்டல் டெட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ், தென் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். இந்த பக்கம் நம்ம போட வேண்டியது கிரெடிட் சேல்ஸ். இந்த கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்மெட்டே நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வர்ற பேலன்சிங் ஃபிகரை தான் நம்ம கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். தென் பேங்க் அக்கௌண்ட், அதாவது செக்கு கொடுப்பாங்க. அந்த செக்கு வந்து சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆயிரும்னா டிஸ்கானர் ஆயிரும். அந்த அமௌண்ட்டை நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. அப்போ அந்த செக்கோட அமௌண்ட்டை டெபிட் சைட் போடணும். தென் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பில்ஸ் ரிசீவபிளில் டிஸ்கானர் ஆனது, இந்த பக்கம் பில்ஸ் ரிசீவபிளில் பில்ஸ் ரிசீவ் ஆனது, இந்த பக்கம் டிஸ்கானர் ஆனது. அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் செக் ரிசீவ் ஆனது, இந்த பக்கம் செக் டிஸ்கானர் ஆனது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபார்மெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம்மில் அப்ளை பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்துடலாமா? ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னேன்? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாமா? எஸ். இப்போ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்டு, கேஷ் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்களா சம்மில்? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 lakh கொடுத்துருந்தாங்களா? அந்த 1 lakh போட்டோமா? கேஷ் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் அலவுட், சேல்ஸ் ரிட்டர்ன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த அமௌண்ட் க்ளோசிங், இந்த அமௌண்ட் ஓப்பனிங் சம்மில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டெட்டாஸ் ஆன் 1st January 2018 40,000 கொடுத்துருக்காங்களா? இது ஓப்பனிங் பேலன்ஸ். டெட்டாஸ் ஆன் 31st December 2018 கொடுத்துருக்காங்களா? இது க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டுட்டோம். இப்போது பேலன்சிங் அமௌண்ட் கண்டுபிடிச்சோன்னா 1,27,000 கிடைக்கிது. இந்த 1,27,000 தான் நமக்கு கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா? இல்லஸ்ட்ரேஷன் 11 பார்க்கலாம். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 11ல் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ் மேட் டியூரிங் த இயர். டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்மில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஓப்பனிங் டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசீவ்ட், ரிட்டர்ன்ஸ் இன்வெர்ட். ரிட்டர்ன்ஸ் இன்வெர்ட்னா என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன் அர்த்தம். தென் பேட் டெட்ஸ், டெட்டாஸ் ஆன் 31st March 2019 இது க்ளோசிங் டெட்டாஸ். தென் கேஷ் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இதை நம்ம இப்போ என்ட்ரி போட வேண்டியதில்லை. ஓகே, இப்போ நம்ம ஃபார்மெட் ஓப்பன் பண்ணியாச்சு. டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், கிரெடிட் சைடு என்னெல்லாம் வரணும்? கேஷ், ரிட்டர்ன் இன்வெர்ட், பேட் டெட்ஸ், பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது இது க்ளோசிங் பேலன்ஸ், இந்த அமௌண்ட்டெல்லாம் போட்டாச்சு. டெபிட் சைட் பேலன்ஸ் ப்ராட் டவுன் 50,000 போட்டாச்சு. ரெண்டு பக்கமும் டேலி பண்ணணும் இல்லையா? ஸோ டேலி பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகர் 1,90,000. இதுதான் நமக்கு கிரெடிட் சேல்ஸ். இப்போ நமக்கு கிரெடிட் சேல்ஸ் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க? நம்மளை டோட்டல் சேல்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சம்மில் கேஷ் சேல்ஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க 1,40,000. அந்த 1,40,000 ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் 1,90,000. கேஷ் சேல்ஸ்னால் டைரெக்டாக கேஷ்க்கு சேல்ஸ் பண்ணுது, கிரெடிட் சேல்ஸ்னால் நம்ம கடனுக்கு சேல்ஸ் பண்ணுது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிரும்? டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிடச்சிரும். ஸோ 1,40,000ஐயும் 1,90,000ஐயும் ஆட் பண்ணோம்னா 3,30,000. திஸ் இஸ் டோட்டல் சேல்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 11 புரிஞ்சுதா? இப்போது இன்றைக்கி நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்க வேண்டியது இல்லஸ்ட்ரேஷன் 9, 10 and 11 எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் நம்பர் 9, 10 and 11 எடுத்துக்கோங்க. இந்த 6 சம்மையும் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் செஞ்சு பார்த்துருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.